இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பருப்பு ரசம். எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் எவ்வளோ சூப்பராக செய்வாங்க அப்படின்றத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக விட்டுடலாம். எப்பவும் பருப்பு வேக வைக்கிறதோட ஒரு 1/2 கிளாஸ் கூடவே ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்து ஒரு 3 விசில் இந்த துவரம்பருப்பை வேக விட்டுடலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 பூண்டு பல் இதை மிக்சியில் போட்டு தட்டிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 வரமிளகாவை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சுட்டுருங்க. சுட்டுட்டு இந்த புளி தண்ணியில் இப்போ அதை நல்லா கலந்துக்க போகிறோம். இப்படி செய்யும் போது ரசம் நல்லா இந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பருப்பு ரசத்துக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாவும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, மிளகு, ஜீரகத்தை எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போது தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும், அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஈஸியாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ தான் அந்த தக்காளியோட ஃபுல்லாக டேஸ்ட்டு ரசத்தில் இறங்கி ரசம் நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வரமிளகாவை புளித்தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிக்சரை இதோட சேர்த்துக்கலாம். அதோட பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அப்போது ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் பருப்பையும் இந்த ரசத்தோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இதோட தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம். இது ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்குட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா நுரக்குட்டி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான பருப்பு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு எப்படி தாளிக்குதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கடைஞ்ச மாதிரி நல்லா கரைச்சிருங்க. இப்போது பருப்பை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிடுங்க. 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. இப்போது 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் இதை சேர்த்துக்கலாம். சூப்பரான பருப்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டு நெய் போட்டு இந்த பருப்பு போட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ஹெல்தி.
டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான எம்மியான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி தான் பருப்பு ரசம் வைப்பாங்க. சாதத்தோடு நெய் போட்டு பருப்பையும் போட்டு ரசத்தையும் சேர்த்து ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நிச்சயம் உங்களை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வேணும்னா எங்களோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.